வணக்கம். நான் உங்க விஜய் ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு பிக் பாஸ் அலப்பறைகள்ல நேத்து பிக் பாஸ் வீட்ல என்னெல்லாம் அலப்பறையாச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேத்து பிக் பாஸ் வீட்ல பாலா வந்து சிவானியை பார்த்து குண்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு லைட்டா செம கடுப்பாயிருச்சு. நேத்து ஃபுல்லா மூஞ்சி தூக்கி வச்சுட்டே சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்ல முடியும். வெளியில இருந்தாலாவது 4 மணி போஸ்ட் போட்டிருப்பாங்க. உள்ள போயிட்டு அதையும் அந்த புள்ள பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் நீங்க சிவானியை குண்டுன்னு சொல்லியிருக்க வேண்டாம். இந்த 4 மணி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ பார்த்துட்டு பாலா அழுக போறாங்க. செம்மையா வந்து ஃபீலிங்ஸ் ஆஃப் த மொமெண்டா இருக்க போது கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நேற்று ஒரு பவ் மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பாலா நேற்று அழுகெல்லாம் கிடையாது, லைட்டா ஃபீல் பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கல்லுக்குள் ஈரம் தான். பாலா ரகடா இருந்தாலும் அவருக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போயிருது. அண்ட் கண்டிப்பா பாலா வந்து இப்போ ரீசெண்டா இஸ் ரைட் ஆன் த ட்ராக் அப்படின்னே சொல்ல முடியும். அவரோட இந்த சம்யுக்தா இந்த கேங் எல்லாம் கொஞ்சம் லைட்டா வெளில போக 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 அவர் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டே வராரு. ஸோ சிவானியும் போயிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டா கிளியர் ஆவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ள பாலாவை சிவானி மட்டும் தான் பயங்கரமா ஹீரோ மாதிரி போட்டுறையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹீரோ இமேஜ் போயிட்டாலே பாலா வந்து பயங்கர சூப்பரா கேம் ஆடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ். ஆமாங்க, இந்த லவ் பெட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குமே லவ் பேர்ட்ஸ், அவங்களுக்கு சரியான சண்டை. எனக்கு பார்க்கவே இன்பமா இருக்குது ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க பேர்டான அப்படின்னு தானே கேட்க தோணுது. எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. எந்த கருப்பாம்பூச்சி கண்ணு படிச்சுன்னு தெரியல, அந்த பட்டாம்பூச்சி கிட்ட பயங்கரமான ஒரு சண்டை. அதை பார்க்கும்போது இந்த கரடிக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். முந்தா நேத்து அறந்தாங்கி நிஷா அர்ச்சனா கொஞ்சம் பர்சனலா டாஸ்க்ல எல்லாம் பேசிட்டாங்க. அதுக்கு அர்ச்சனா பயங்கரமா கத்தி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நேத்து அறந்தாங்கி நிஷாவை அர்ச்சனா வச்சு செஞ்சுட்டாங்கோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் அப்படி பண்ணிருக்க வேண்டாம். அறந்தாங்கி நிஷா வந்து பயங்கரமா தான் கொஞ்சம் பேசிட்டாங்க. அவங்க பேசினது ஆடியன்ஸ்க்கே ஓவரா இருந்தது. ஸோ நேத்து அதை மைண்ட்ல வச்சுட்டு அர்ச்சனா வந்து சும்மா தாளிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரியோ, அர்ச்சனா, அறந்தாங்கி நிஷா 3 பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி போர் போயிட்டு இருக்கு. அந்த போர் பார்க்கும்போது எனக்கு போர் அடிக்காம சூப்பரா போயிட்டு இருக்கு. அந்த லவ் பெட் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிக் பாஸோட போரிங் கண்டென்ட் சீக்கிரமா போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஷோ போயிட்டு இருக்கே அப்படிங்கும் போது அறந்தாங்கி நிஷா பயங்கர ஃபன்னா ஒன்று பண்ணாங்க. இருந்தாலும் ஒன்று குறும்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல காமெடி ஆர்டிஸ்ட், சூப்பரா கலாய்க்கிறாங்க, நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு தெரியும். ஆனா நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா பாலா பட ஹீரோயின் மாதிரி வேற லெவல் நடிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இதெல்லாம் தேவையா, ஏன் உங்க பேருக்கு எடுத்துக்கிறீங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாத்தீங்கன்னா கல்ற மேல சபதம் பண்றது, பிக் பாஸ் சீசன் 1ல ஜூலி வந்து வராத வயிற்று வழியே ஐயோ அம்மா அப்படின்னு எழுதாங்கல்ல, அந்த மாதிரி நேற்று அறந்தாங்கி நிஷா வந்து சாரிப்பான்னு வானத்தை பத்து கத்துனாங்க. யாரை பாக்குறீங்க மேல அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப மெல்லோ ட்ராமா இருந்துச்சு அப்படின்னே சொல்ல முடியும். கொஞ்சம் வந்து கொடுத்த 5 ரூபாய்க்கு நடிக்கலாம், 500 ரூபாய்க்கு நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ஃபீலிங்ஸ் எனக்கு புரியும். லவ் பேட்டோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. அண்ட் அறந்தாங்கி நிஷா அர்ச்சனாவோட மெல்லோ ட்ராமா அப்பா தாங்க முடியல. போதுண்டா சாமி, ரீல் அந்து போச்சுங்கிற மாதிரி தான் இருந்தது. எப்படிங்க இப்படி டக்கு டக்குன்னு மாறுறீங்க, சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. ஸோ நேற்று வீட்டுக்குள்ளே இது மட்டும் தான் நடந்தது. ஆரி அனிதாவில் பெருசாக காமிக்கல, மேபி எதுவும் பெருசாக பண்ணலை போல. ஸோ நேற்று வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மெலோ ட்ராமா, கொஞ்சம் கடுப்பு, கொஞ்சம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான பிக் பாஸ் டே அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரியும் அனிதாவும் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டாக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படிதான் ப்ரோமோ வந்திருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்துட்டு நாளைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஸ்வாதி கிருஷ்ணன். மறக்காம குமுதம்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் இருந்தபடி அப்டேட்ஸ் வேணும்னா பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க.